உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலைக்கு வரப்போகிறார். அப்போது இயல்பு நிலையிலிருந்து ஒரு ராசியினுடைய அந்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வக்கர நிலைக்கு ஆளாகும்போது அந்த இடத்துல அவர் என்ன செய்ய போகிறார், இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. யோக நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் டைரெக்டாக உங்களுடைய ராசி மீது அவருடைய பார்வை விழுவதால் மட்டுமல்ல, அந்த பார்வை இன்னும் இரு இடங்களில் விழுது. அது எங்கெங்கே நம்ம பார்த்தோன்னா, டைரெக்டாக உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துலேயும் விழுது. அதோட உங்களுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் பாவத்திலையும் விழுது. அப்போது இந்த இடங்களில் இந்த சனி பார்வை விழும்போது, இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வை விழும்போது அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, அஷ்டமஸ்தானன்றது உண்மையை சொல்லணுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக கடினமான பாதையை கடந்து போகும்போது அதனால் அடையக்கூடிய வலி வேதனைகள் சார்ந்தது. அதுலேயும் இன்னும் சிலர் நான் ஏதோ ஒரு தண்டனையை அனுபவிச்சிட்ருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை போயிட்டுருக்கு, இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் அப்படின்னு மீளா துன்பம் மன அழுத்தங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வக்கர நிலை மிகச்சிறந்த மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல். எப்படின்னா, முடியாத ஒரு காரியத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அஷ்டமஸ்தானத்தில் வக்கர நிலையில் விழக்கூடிய சனி பகவானால் நடக்க போகுது. ப்ளஸ் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்களை குறிக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, கடன் சுமைகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் பிள்ளைகளாலேயும் கணவன் மனைவிக்குண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும், அதுலேயும் வேலையில் நிறைய சிரமங்கள், இடைஞ்சல்கள், தேவையில்லாத மனக்கசப்புகளை சந்தித்தவங்களுக்கும் தொழில் ரீதியில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி அருமையாக வந்துகிட்டு இருந்தோம், ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் காலமாக எல்லாமே அப்படியே ஒரு விதமான ஒரு மன பாதிப்புகளையும், தன்னோடு இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரை நம்புறது ஒன்றும் புரியலையன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு இந்த வக்கரம் பெரிய லெவலில் இப்போது உதவ போகுது. அதுலேயும் குறிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதை விட இதுக்கு மேலே நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்களுடைய லெவல், உங்களுடைய ரேஞ்ச், அது எந்த லெவலை நோக்கி போகுதுன்றத இந்த காணொளியில் தெளிவாக நம்ம விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக அடையும். மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலநிலை எப்போ இருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். சரியாக 137 நாட்கள் இந்த காலநிலை நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் கரெக்டாக பார்த்திங்கன்னா, ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் தான் சனி நிற்கிறாரு. அந்த சனிக்கு குரு பார்வையும் கிடைக்கிற இந்த நேரத்தில் இவர் வக்கர நிலையில் மாறுறதுனால ஃபஸ்ட் இங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது மீறியும் திருமணம் நடக்கலையே, இன்றைக்கி நேற்று பார்த்தவங்க சடனாக அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிடுச்சு, அதோடு அது கிளிக் ஆகிடுச்சு, டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு, நமக்கு ரெடியே ஆகலையே என்னன்னு தெரியல, இதனால் ஒரு திருமண விழாவுக்கு போனாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் இதை பற்றி கேட்பாங்களேன்ட்டே நிறைய விசேஷங்களை தவிர்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகி இருந்திருக்கும். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகி நல்லபடியாக முடிஞ்சிடும்னு நினச்ச அந்த நேரத்தில் பார்த்தா கடைசியில் திடீர்னுட்டு ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருந்திருப்பீங்க. அப்போது எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கூட இன்றைக்கி வரைக்கும் நடக்காமல் போயிட்டுருக்கிறே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அந்த திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் மூவ் பண்ணிங்கன்னா 100% நடக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீண்ட நாளாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி
நமக்குரிய ஒரு அமைப்பு உருவாக்கலாம்னு நினச்சிருந்தீங்க இல்லையா, அதற்குரிய வாய்ப்புகள் அமையலையே நினச்சவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் அமைப்பும் இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அடுத்தது வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போனதிலிருந்து பிரச்சனை குழப்பம் நாளுக்கு நாள் பொருளாதார நெருக்கடி, நமக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை உருவாயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் திடீர் திருப்பங்களால் பண வருவாய் உருவாகி அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி போக போகிறீங்க. கடன் சுமைகளில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்றது இந்த சனி பகவானால் நடக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களால் சில விஷயங்கள் மாறப்போகுது. அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பம். அந்த குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சாச்சு. பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகள், இவ்வளோ டேலண்ட்டு திறமை இருந்து பட் அவங்களுக்கு உண்டான அந்த திருமண முயற்சிகள் எடுத்தால் மட்டும் தடை ஆகிட்டே இருக்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. இந்த காலகட்டங்களில் அது கனெக்ட் ஆகிடும், கிளிக் ஆகிடும். இதோடு பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்குடைய வேலை வாய்ப்புகளும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி, இறங்கினதில் இருந்து அது ஏதோ ஒரு நஷ்டங்களை நோக்கியும் அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தன் திறமைக்கும் டேலண்ட்டுக்கு உண்டான அந்த அமைப்புகள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வழி வேதனை உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் அவங்களுக்கு அமைய போகுது. அதில் மாற்றம் இல்லை. மேலும் சமீப காலகட்டங்களில் நடந்த திருமணத்தினால மெயின் பிரச்சனைகளுக்கு ஆளாகி சிலர் வழக்கு, கோர்ட்டு கேஸ், ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை மட்டுமல்லாமல் வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அழகாக அதிலிருந்து கண்டிப்பாக உங்கள் முயற்சியால் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் முயற்சி கொடுத்து அந்த இடத்துல ஜெயிக்க போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ போகிறீங்க. அதே நேரத்தில் தொழில் ரீதியில் பலவிதமான மன சஞ்சலங்களையும் உங்களோடு இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையேன்ற ஒரு வழி வேதனைகளில் இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து அழகாக மீண்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதுக்கு உங்கள் தொழில் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. இதனால் லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து மென்மேலும் உயரப்போகுது. குறிப்பாக குடும்பத்தில் உங்களோட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் தேவையற்ற சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் விவாதங்களும் இதனால் மறைமுக பாதிப்புகளும் இருக்குது. பட் அதையும் சரி செய்யக்கூடிய வழிகள் கிடைக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. அதில் மாற்றம் எதுவும் இல்லை. மேற்கொண்டு கொஞ்ச காலமாகவே தெய்வ விஷயங்களில் நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் படுத்தா கெட்ட சொப்பனங்களும் கேடு நித்திரைகளாக இருக்குது. ஆரோக்கிய ரீதியில் பல பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே தெய்வத்தினுடைய அந்த அனுகூலங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் இத்தனை நாளாக இருந்ததுக்கும் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் பெரிய லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அழகிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க, உருவாக்கிடுவீங்க. அதுலேயும் புது முயற்சிகள் கை கொடுக்க போகுது. புது நட்புகள் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட நாளாக நேசித்தவங்க, நெருங்கியவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். மீண்டும் அவர்கள் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில எஸ்டிமெண்ட்டுகளை அழகாக நீங்கள் செயல்படுத்தி முடிக்க போகிறீங்க. இதனால் மிகச்சிறந்த வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க. அதுலேயும் நீண்ட நாளாக ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம், பட் இன்னும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் ஒரு நல்ல பொசிஷனை நாம் அடையணும்னு நினச்சி உங்கள் முயற்சிகளுக்கு எல்லா விதத்துலையுமே நீங்கள் என்ன என்ட்ரி கொடுத்தாலும் அது தடை ஆயிட்டிருக்குன்னு நினச்சிங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்க போகுது. கூடிய விரைவில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் ஒரு ஜாக்பாட் அடைக்கிற மாதிரியான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது ஆரோக்கிய ரீதியில் ஒன்று போனால் ஒன்றுன்ட்டு பலவிதமான பிரச்சனைகளும் குடும்பத்தில்
மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்களையும் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி இதுக்கு மேலே சம்பாதிக்கிற பணம், ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ வருது, பட் வரது தெரியுது, பட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. செலவுகள் அதிகரிக்குது, கடன் சுமைகள் தான் ஏதோ ஒரு விதத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர இங்கே மிச்சம் வச்சு எதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த பிரச்சனையிலிருந்து டோட்டலாக நீங்கள் மீண்டு வெளியில் வரணும்னா 100% உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. நீங்கள் கடின உழைப்பாளிகள். ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. யதார்த்தம், நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உங்கள்கிட்ட இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. பட் இதுக்கு மேலே நீங்கள் சாதிக்கிற காலகட்டமாக மாறப்போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கைக்கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. விட்டதை பிடிக்க போகிறீங்க. உங்களை விட்டு போன வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைத்திடும். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலையும் சர்வாஷ்ட வர்க்க பரலில் இந்த கிரகம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3க்கு மேலே 4, 5, 7, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். அதே 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.